இன்னைக்கு நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இதுக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை ஃபோக்கஸ்ட். வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு தூரம் சென்று சில விஷயங்கள் முடிக்கணும்னா சிதறக்கூடிய இந்த வாழ்க்கையில் நமக்கு கவனம் தேவை, அல்லது இங்கிலீஷில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும்னா நம்ம கவனமாக தான் இருக்கணும். கவனம் என்று சொல்லும் போதெல்லாம் இங்கிலீஷில் ஃபோக்கஸ்ன்னு நினச்சிக்கோங்க. நான் தமிழில் மொழிபெயர்ப்பு அந்த வார்த்தை தான் என் டிக்ஷனரியில் கொடுக்குது எனக்கு. இந்த வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் அலாங் த வே. இந்த பயணத்தில் நிறைய போராட்டங்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய நேரம் எங்கே போகணுன்னு கூட தெரியாமல் இருக்கும். ஸோ சிந்த சிதறாமல் கவனமாக கரையை நோக்கியே போயிட்டு இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். வாசிக்கலாம். இன்றைக்கி எபிரேயருக்கு எழுதின 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பின்பு தமிழ்லையும் வாசிப்போம். Hebrews 12:1-2. Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the author and the finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has now sat down at the right hand of the throne of God. தமிழில் படிச்சலாம் உங்கள் புரிதலுக்காக. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு, அந்த இடத்துல கவனத்தோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான தூரத்தில் நம்ம போய் நம்ம எதிர்பார்ப்புகள் அடைந்து நம்ம சேரணும்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின், ஒரு மனித வாழ்க்கை சும்மா வாழ்ந்து சாவது உட்காந்து கதை, அது அந்த குரூப்பு நமக்கு வேணாம். ஏதோ ஒன்று சாதிக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்க முடியாது, நீங்கள் அம்பானி ஆவீங்களான்னு எனக்கு சந்தேகம் எனக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லலை நான். பட் அட்லீஸ்ட் எதுக்காய் பிறந்தோம் என்ற நோக்கத்தின் கரையில் கொஞ்சம் தூரம் நம்ம நின்று ஜெயிக்கணும்னா, கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைங்க? கவனம் தேவை. வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அதை எப்படியாவது இந்த கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எல்லாமே இந்த வாழ்க்கையில் இருக்குது. லைஃப் இஸ் டிசைன்ட் தட் வே. வாழ்க்கை அப்படி தான் நியமிக்கப்பட்டிருக்கு. பைபிளில் நிறைய பேர் பல நெருக்கடிகளுக்கு நடுவில் தங்களுடைய கவனம் சிதறாதவர்களாய் தங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றி முடித்தார்கள். நோவா 120 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹி வாஸ் பில்டிங் அன் ஆர்க். ஒரு பேழையை கட்டுகிறார். எவ்வளவோ நெருக்கடிகள், பிரச்சனைகள், மழை வர தாமதிச்சு, ஆனால் அவர் அந்த விஷயத்தில் கவனமாகவே இருந்தார். ஆபிரகாம், கடவுள் அவருக்கு ஒரு பயணத்தை கொடுத்தாரு, ஒரு வாக்குத்தத்த தேசத்தை கொடுத்தாரு, ஒரு மகன் உனக்கு பிறப்பான்னு சொன்னார். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ சிதறல்கள், அது நடுவிலும் ஆபிரகாம் தன்னுடைய நோக்கத்தில் அல்லது கவனத்தில் சிதறாதவனாக இருந்து தேசத்தையும் கண்டார், மகனையும் கண்டார். ஜோசப்க்கு நம்ம பேசிகிட்டே இருந்தோம் கடந்த வாரங்களில். கடவுள் சின்ன பையனா 17 வயதில் he God gave him a dream. நீ பெரியவனாவாய், நீ மிகப்பெரிய சிறந்தவனாக இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். அண்ட் ஃபார் தேட், அந்த கனவின் நிறைவேறுதலுக்கு ஜோசப் நிறைய பாடுகளினுடைய போக வேண்டியிருந்துச்சு. லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஆனால் அவன் அதிலெல்லாம் பார்க்கலாம், ஜோசப்பின் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தும் அந்த ஃபோக்கஸில் இருந்திருக்கிறான். கடைசியாக பானபாத்திரங்காரர்கிட்ட சொல்கிறான், நீ போய் ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு. அவனுக்கு தெரியாது, எங்கே போகிறான்னு தெரியாது. ஆனால் சிதறாமலும், மனப்பாங்குகள் சிதறாமலும் கவனத்தோடு வாழ்ந்து அந்த தூரம் சென்று சேர கர்த்தர் கிருபை கொடுத்தார். எகிப்தை இஸ்ரவேலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு அசைன்மெண்ட் கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். ஹி ஃபோக்கஸ்ட் ஆன் பிகமிங் த டெலிவரர் ஆஃப் இஸ்ராயல். இஸ்ராயலை விடுவிக்கின்ற விடுதலை வீரனாக மாறும் கவனத்தில் மோசே உறுதியாக இருந்தான். தாவீது, கடவுள் சில விஷயங்களை கொடுத்தார். தேவனை ஆராதிக்கிறவனாக இருப்பான். 150 சங்கீதங்களில் பெரும்பாங்கான சங்கீதங்கள் யாருடையது? தாவீதுடையது. நீ கர்த்தருக்கு ஒரு வீட்டை
கட்டுவாய். அந்த வீட்டுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பின்புதான் தாவீது மரணத்தை கண்டான். He was focused on worshiping and building a temple for the living God. தன்னுடைய அந்த விஷயத்தில் கவனமாயிருந்தான். எஸ்தரை ஒரு அடிமை பெண்ணாக ஒரு ஆர்ஃபனாக இருந்து ஆர்ஃபன் குவார்ட்டர்ஸ்லேருந்து தூக்கி வளர்த்த மோர்தெக்காய்க்கும் யூதர்களின் தெய்வமாயிருக்கிற யெகோவாவுக்கும் உண்மை உள்ளவராயிருந்து தன் யூத வம்சத்தை எவரும் கொன்று குவிக்காமல் அந்த ஜனங்களை விடுவிக்கிற விஷயத்தில் கவனமாக இருந்தாள். She was able to focus in fulfilling, in delivering God's people from destruction from the hands of an evil man called Haman. யோவான் ஸ்நாபகனை குறித்து துவக்கம் உங்களுக்கு தெரியும். சிந்தை சதராதவராய், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ணுவதில் கவனமுள்ளவராய் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி அப்படி சொல்லிட்டே போகலாம் பைபிளில். உங்கள் புரிதலுக்காக நீங்கள் அப்படி செய்வீங்கன்றதுக்காக சொன்னேன். He focused on taking the gospel. எங்கும் யாரும் ஏறிடாத மேடைகளில் பிரசங்கிக்க அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் கடைசி வரைக்கும் கவனம் உள்ளவராயிருந்தார். பேதுருவை பார்த்து ஒரு முறை சொல்றார், நீ விருத்தச்சேதனுக்கு அப்போஸ்தலன் என்றால் நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். மார்ஸ் மேடையில் நின்று கிரேக்க அறிவாளிகள், கிரேக்க பிலாசபர்ஸ்க்கு நடுவில் நின்று கொண்டு ஜீவிக்கிற தேவனை குறித்து சொல்லுகின்றதை நம்ம புதிய ஏற்பாட்டில் படித்து அவருடைய கவனத்தை பார்க்கிறோம். ஸோ டு அச்சீவ் எனிதிங் இன் லைஃப், ஓகே, ஆனால் நான் ஏதாவது செய்வேன், ஒரு தூரம் போவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யூ மஸ்ட் பி எ பீப்புள் ஆஃப் ஃபோக்கஸ். கவனம் உள்ளவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அல்லது முந்தின வாரம் பேசினது உங்கள் நினைவில் இருக்கும். நீங்கள் விதைக்க வேண்டிய நிலத்தில் திராட்சை செடி தான் விதைக்க வேண்டுமானால் அங்கே தேவையில்லாத கோதுமையும் பார்லியும் கொண்டு வந்து உங்கள் தோட்டத்தில் விதைச்சிங்கன்னா அறுவடை கிடைக்காது. அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாம் விலைக்கு சொல்லியிருக்கேன் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும். மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வாழ்க்கை உங்கள் கவனங்களை சிதறடிக்கக்கூடிய விதத்தில் தான் லைஃப் டிசைன் ஆகிருக்கு. அதை புரிஞ்சு கொண்டு சிதறாமல் கவனமுள்ளவர்களாய் நீங்கள் கரை சேர்வீர்கள் என்று நம்பி 5வது வாரத்தில் என் செய்தியை நான் முடிக்கிறேன். சொல்லுங்க, என் கரையில் கண்டிப்பாக நான் நிற்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கேளுங்க, எந்த கரைன்னு கேளுங்களேன். அதெல்லாம் தெரியாது. ஏதாவது ஒரு கரையில் நிற்ப போ. ஏதா அதுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குன்னு ஒரு கரையை கடவுள் கொடுத்துருக்கிறார். ஆல்ரைட். ஸோ இதுலேருந்து ஒரு சில வார்த்தைகளை சீக்கிரம். அப்போ இன் திஸ் பேசேஜ் நம்பர் 1, முதலாவது ஃபோக்கஸ் ஆன் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மேலே உங்கள் கவனம் இருப்பதாக. ஏன்னா பைபிள் அங்கே சொல்லியதை வாசிது, அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அவரை நோக்கி தான் நம்ம ஓட்டத்தை ஓடணும். அவரில் வாழ்க்கையை தொடங்குகிறது, அவரில் என் வாழ்க்கை முடிகிறது. ஆகையால் என் கண்கள் கர்த்தர் மேலேயே நோக்கமாயிருக்கும். உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், உங்களில் அவர் ஆரம்பித்தார், உங்களில் அவர் முடிப்பார். இன்னும் இப்படி சொல்லட்டுமா, உங்களில் அவர் எதை ஆரம்பித்தாரோ உங்களில் அவர் அதை முடிப்பார். உங்க விஷயம், உங்க அசைன்மெண்ட், உங்க ப்ராஜெக்ட்ல கர்த்தர் இருக்காருன்னா கவலைப்படாத. எவன் என்ன பண்ணாலும் நீங்க நல்லா முடிப்பீங்க. இன்னைக்கு நீங்க கடந்து போகிற துன்பத்துல கர்த்தர் இருக்காருன்னா எத்தனை பேர் தெரியும்? அவர் உண்மையுள்ளவர். அவர் உன்னில் தொடங்கினதை அழகாக தான் முடிப்பார். பக்கத்துல சொல்லுங்க, கவனமாய் மட்டும் இருந்துரு. நிறைய நேரம் நம்ம கிறிஸ்துவின் மேல் இருக்கிற கவனத்தை எடுத்து விட்டு யார் மேல வைக்கிறோம்? மனிதர்கள் மேல வைக்கிறோம். ஒரு நண்பன் மேல வைத்து விடுகிறோம். ஆமென். யாராவது நமக்கு பெரியவர் என்று நினைத்து ஒரு பெரியவர் மேல வைத்து விடுகிறோம். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், பெரியவரா இருக்கட்டும், நண்பரா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், மனுஷன் தான். இன்னும் சிலருக்கு தெரியவில்லை என்றால் இன்றைக்கு சொல்லுகிறேன், மனிதர்கள் வெறும் மனிதர்கள் தான். இன்றோ நாளையோ மனிதர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றமாய் இருப்பார்கள். ஆனா உங்களை கடைசி வரைக்கும் துவக்கினதை முடிக்கிற உண்மையுள்ளவர், ஒரு சகோதரனை காட்டிலும் பட்சமாய் நிற்கிறவர் கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். நான் இன்னைக்கு சொல்றேங்க, யார் உங்களை கைவிட்டாலும், எவ்வளவு ஏமாற்றங்கள் கண்டாலும், there is one I know who will never disappoint and his name is. நீங்கள் கடினமாய் உழைக்கும் போது, சரியானதை வாழ்க்கையில செய்ய நினைக்கும் போது, வார்த்தையை நிறைவேற்ற தீவிரிக்கும் போது, never take your eyes off God. கிறிஸ்துவின் மேல் இருக்கிற கண்களை எடுக்காதீங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி. நம்ம ஃபோக்கஸ் மனிதன் அல்ல, நம்ம ஃபோக்கஸ் நம்ம ஆண்டவர். உங்க வேலை கூட அல்ல உங்க ஃபோக்கஸ், கிறிஸ்து தான் உங்களுடைய கவனம். கண்கள் அவர் மேல இருக்கட்டும். உங்களில் தொடங்கினார், உங்களில் முடிப்பார்.
என்னைக்கு என் கனவு நிறைவேறும் என்று ஏங்குகிறாயோ, நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்றேன், உங்களில் அவரை எதை ஆரம்பிச்சாரோ அந்த கண்ணை சதறாம அவரை நம்பி நில்லு. அவர் தானே தொடங்கினாரு, அவர் முடிப்பாரு. ஆகையால் முதல் வார்த்தை, உங்க கவனம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். விளக்க வேணாம், உங்களுக்கு தெரியும். நம்பர் 2, the passage says, விசுவாசத்தை துவக்க முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி இந்த பயணத்தை நான் என்ன செய்கிறேன்? வித் என்டியூரன்ஸ் அப்படின்றார். சகிப்பு தன்மையோடு நான் ஓடுகிறேன் அப்படின்றார். நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் த ஜேர்னி. இது ஒரு பயணம், இது ஒரு பயணம். வாழ்க்கையே ஒரு பயணம். லைஃப் இஸ் a journey. and so with endurance என்ன சொல்றார்? run the race அப்படின்றார். உங்கள் ஓட்டத்தை என்ன செய்யுங்க? பொறுமையோடு ஓடுங்கன்றார். 1, உங்க கவனம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். 2, உங்க கவனம் எங்க இருக்கணும்? பயணத்தின் மேல இருக்கணும். ஒரு பயணத்துல போறீங்கன்னா அந்த பயணம் முடிகிற வரைக்கும் அந்த பயணத்தின் மேல உங்க கவனம். பெட்டி படுக்கைய பத்திரம் பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிட போறேன், டீ வாங்க போனாலும் சீக்கிரம் வாங்கிட்டு உள்ள வந்து ஏறணும். சிதறாம போய் காஷ்மீர் சேரணும்னா பயணத்தின் மேல என்ன இருக்கணுங்க? நிறைய பயணம் பண்ணி களைச்சு போன ஆளு நான். எனக்கு பயணமே இப்போ பிடிக்கிறது இல்லை. ஆனால் பயணத்தில் என்ன தேவைங்க? கவனம் தேவை. ஜனங்களால் கவனத்தை மெயின்டைன் பண்ண முடியாமல் போவது தான் தங்கள் வாழ்க்கையின் வீழ்ச்சி. வழிகளில் அங்கேயும் இங்கும் சிதறி நீங்கள் நடக்கக்கூடாது. இங்கே சென்று சேர்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், இந்த பயணத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மற்றவங்களை பார்த்து நீங்கள் வாழாதீங்க. நீங்கள் நீங்களா இருங்க. அவரை பாரு எப்படி இருக்கார், அவரு நீ அவரை மாதிரி நீ இருக்கவே. தயவு செய்து யாரு கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கார், விட்டுரு, அவர் கட்டிட்டு போட்டோம், நீ உன்னால முடிஞ்சதை கட்டு. 4 பேரை பார்த்து நீங்க வாழக்கூடாது இந்த பயணத்தில். ஆமென். It's very hard to go through this journey because it keeps distracting us. நிறைய நமக்கு கவனம் சிதறுவதை காணணும். பக்கத்தில் பயணத்தில் கவனமாக இரு அப்படின்னு. இதில் போய் அங்கங்க அவங்க கூட உங்க கூட போட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன். அந்த ரொம்ப முக்கியமான பிரமுகர் அங்கே பேசுகிறார். நான் சொல்வது போன வருஷத்தில் அந்த இடத்துல அந்த பிரம்மாண்டமான விஷயங்களை பார்த்துட்டு அந்த குறிப்பாக அவர் தான் அன்னைக்கு ப்ரைம் ஃபோக்கஸ். அவர் சொல்கிறாரு, இவர் இது பண்ணார், இவர் பண்ணார், ஆனால் எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய திறமை எனக்கு இல்லை, இதுதான் நான் பண்ணேன்னு அவர் பண்ணதை சொல்லிட்டு போயிட்டார். ஆமாம். அதனால் நீங்கள் தான் அவங்க தான் அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து சோர்ந்து போயிட்டு அவங்களாம் அப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் எவன் எப்படி இருந்தால் உனக்கு என்ன வந்துச்சு? பக்க சொல்ல, உன் பயணத்தை நீ தொடரு. உனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையில் நீ சிதறாம கவனமா ஓடு. நான் சொல்லட்டுமாங்க, முடியும் போது நீ திருப்தியா இருப்ப, நல்லா இருப்ப. இல்லை சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. தாவீது 17வது வயதில் தன்னுடைய ஓட்டத்தை துவங்குகிறான். He starts his journey at the age of 17. மோசே எப்ப தெரியுமா தன்னை பயணத்தை தொடங்கினான்? 80வது வயதில். தன்னுடைய வெற்றி பயணம் 80வது வயதில் அவர் தொடங்குகிறார். சிலர் சீக்கிரமாய் ஜெயிக்கிறார்கள், சிலர் தாமதமாய் தொடங்குகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி வச்சிருக்கார் கடவுள். எல்லாரும் சாதிக்கணும் என்ற பங்குல நான் உங்களை நிறைய போதிச்சிருக்கேன். அதனால குழப்பிடாதீங்க. ஆமென். அதனால அவரு அப்படின்னு பண்ணாதீங்க. அவருக்கு 17 கொடுத்ததை உனக்கு 80 தான் கொடுப்பாருன்னா அது வரைக்கும் கொஞ்சம் இரு. ஆமென். ஹல்லேலூயா. உங்க ஓட்டத்தை அவன் ஓட முடியாது, அவங்க ஓட்டத்தை நீங்க ஓட முடியாது. உங்க ஓட்டத்தை தான் நீங்க ஓடணும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஜர்னி. அதை வச்சு உங்க குழந்தைய கம்பேர் பண்ணி இறக்கிது. என்ன பாத்தியா, நீ பாத்தியா? ஹே 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 ஹே. உங்க குழந்தைங்க அது அறிவுள்ளதா இருந்தாலும், அது ஆவரேஜா இருந்தாலும், அது கொஞ்சம் மக்கா இருந்தாலும், அதை உங்க குழந்தைன்னு வளர்த்துட்டு போங்க. அதுக்குன்னு ஒரு கரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தாவீது மோசே அல்ல, மோசே தாவீது அல்ல, தாவீது வேற, மோசே. Don't put pressure upon your children and make them go into comparison with somebody. உங்களுக்கு தெரியாத யாரோ குழந்தைங்க டிவியில பார்த்தோம் கூட உங்க குழந்தை பார்த்து மக்கு அங்க பாத்தியா அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க குழந்தை கோல்டுங்க. இல்ல சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. நானே ராத்திரியில வந்து அதை பார்த்துட்டு, சாரா ஸ்லேட் எடுத்து எழுது 1 2 1 இப்படி போட சொன்னாது இப்படி போடுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ தேர போறது தேறிச்சுங்க, படிச்சுச்சுங்க, MSW முடிச்சதுங்க, கல்யாணம் ஆச்சுங்க, 2 குழந்தை பெற்றிருக்குங்க.
Don't compare your children with anybody. பக்கத்துல உன் பையனும் தான். ஆமென். ஹalleluya. ஒன்னு சொல்லட்டுமாங்க, உங்க குழந்தை கிளாஸ்ல லாஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தையா இருந்தா கூட அதை இகழாதீங்க. படிப்புல தோத்தாலும் சில குழந்தைங்க வாழ்க்கையில தோக்காது. சில படிப்புல ஜெயிச்சிட்டு வாழ்க்கையில தோத்துடுச்சு, கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைங்களை நல்லா கர்த்தருக்குள்ள வளருங்க. சிலதுல தோத்தாலும் நான் ஜெபிக்கிற உங்க சந்ததிகள் வாழ்க்கையில ஒரு நாளும் தோற்பதில்லை. இல்லையா? சொல்ல மாட்டீங்க. சிலருக்கு பிறந்த உடனே கல்யாணம் முடிச்சு அடுத்த மாசமே குழந்தை கடவுள் கொடுக்கிறாரு. சிலருக்கு 10 வருஷமாயும் குழந்தை கிடைக்கல. சோர்ந்து போகாதீங்க. அவருக்கு கொடுத்தார், உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாருங்க. இந்த சர்ச்சில் 13 வருஷத்துக்கு அப்புறம் கூட குழந்தை கொடுத்திருக்கிறாரு, 15 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால யாரு கூட எந்த விஷயத்திலையும் நீங்க உங்களை கம்பேர் பண்ணி சோர்ந்து போகாம, இது வாழ்க்கை ஒரு பயணம், அதில் கவனமா இருந்து உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஜெயமா ஓடுவீங்க. நம்புறவங்க எல்லாம் ஒரு சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, பயணத்தின் மேல கவனமா இருங்கள். நம்பர் 3, 1 is Christ. 2, நம்முடைய பயணத்தின் மேல நம்முடைய கவனம் இருக்கணும். 3வது, இயேசுவை குறித்து அங்க சொல்லப்பட்டது, அவருக்கு முன்பாக வைத்திருந்த மகிழ்ச்சியை எண்ணி. என்ன, அவர் சிலுவைக்கு போறாரு, வெற்றி வாகைச்சூட போறாரு, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி பிதாவின் வலது வருஷத்துல உட்கார போறாரு. அந்த பலனை கண்டு ஓடினார். The joy that was set before him. அன்னைக்கே உங்களை கண்டுட்டார், உங்களால் ரட்சிக்கப்படுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த ரிவார்ட், அந்த பலன், அந்த பரிசை நோக்கி ஓடுங்கள். ஆமென். மாணவராக இருக்கீங்களா? பல கஷ்டம் இருந்தாலும் உங்களுடைய படிப்பின் மேல் நீங்க யாராருங்க கவனம் உள்ளவர்களாக இருங்கள். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, குறிப்பா ஜியோகிராஃபில என்ன மாதிரி ஓகே கவனமாக இருங்கள். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் படிக்கிறத விட்டுறாதீங்கன்னா அது ஒரு அந்த பாதையில் நீங்க இருக்கும்போது உங்களுடைய ரிவார்டை நோக்கி ஓடுங்கள். ஆமென். திருமண வாழ்க்கை ஒரு நல்ல பலன். ஆமென். இன்னைக்கு பல கஷ்டங்கள், கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலும் கொஞ்சம் உடையாம சோறாம கொஞ்சம் நின்றீங்கன்னா முடிவில் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் நல்லா இருப்பீர்கள். இல்லை சொல்ல மாட்டீங்களே? வியாபாரத்தில் நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் இடுப்பை கட்டிட்டு வியாபாரத்தை இன்னும் கட்டிட்டே இருங்க. ஒரே நாளில் எல்லாம் லாபமாக நடக்காது. சீக்கிரம் அறுவடை வரும், பலன் வரும் என்று நோக்கி கொண்டு உங்கள் வியாபாரத்தில் நிலைச்சிருங்கள். கண்டிப்பாக அதனுடைய பலன்களை காண்பீர்கள். So keep your focus on the reward. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க ஜெயிப்பீங்க? அந்த தூரத்தில் அந்த பலனை கண்டு ஓடுங்கள். ஆமென். 30 நாள் வேலை செய்யும்போது சம்பளத்துக்காக வேலை செய்யலனாலும் அந்த வேலை செய்யும்போது நமக்குள்ள ஒரு திருப்தி இருக்குங்க. இது முடிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குங்க? ஒரு பலன் கிடைக்கும் என்று இயேசு சொல்றார். எனக்கு முன்பாக இருந்த மகிழ்ச்சியை நோக்கி பொறுமையோடு நான் இந்த ஓட்டத்தை ஓடுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நோக்கி, உங்கள் எதிர்காலத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்த தரிசனத்தை நோக்கி நீங்கள் ஓயாமல் உழைப்பில் உறுதியாக இருந்து எத்தனை நம்புறீங்க? பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். In life there is lot of distractions. இப்போ கூட இந்த செய்தியை 1 மணி நேரம் பேசுறதுக்குள்ள எத்தனை முறை அமெரிக்கா போயிட்டு வரீங்க? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கொஞ்ச நேரத்தில் சிதறக்கூடியவர்கள் தான் மனித சிந்தனை. அது நடுவில் ஜெயிக்கிறவங்க யாருன்னா கவனம் உள்ளவர்கள். ஆமென். நெக்ஸ்ட், அடுத்த பங்குக்கு போகிறேன். வாட் டிஸ்ட்ராக்ட்ஸ் us in life? வாழ்க்கையில் எது நம்மை சிதறச் செய்கிறது? நம்பர் 1, முதலாவது தொடர்ச்சியான வாழ்க்கை போராட்டங்கள், கண்டினியூஸ் வார்ஃபேர். வாழ்க்கை சிலரை பாருங்க, திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருக்கனால கவனத்தை இழந்து விடுகிறார்கள். திரும்பி பார்த்தா வாழ்க்கை முழுவதுமே போராட்டம். லைஃப் இஸ் லைக் அ பேட்டில். நிறைய பேர் சொல்லிருக்காங்க, ஐயா வாழ்க்கை ஒன்று எனக்கு ஈஸியாக இருந்ததே இல்லை. நத்திங் இஸ் ஈஸி ஃபார் மீ. எல்லா வாரமும் போராட்டத்தில் தான் வந்துட்டு இருக்கோம். ஆனாலும் இன்னைக்கும் நீங்க போராடுறீங்க பாருங்க. நான் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இன்னும் விட்டுறாதீங்க. ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். When the battle is continuous, ஒரு யுத்தம் வாழ்க்கை போராட்டம் தொடர்ச்சியா இருந்தா கண்டிப்பா அது நம்ம இளைப்படை செய்யும், களைப்புள்ளதாய் மாற்றிடும். உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவாராக. வாழ்க்கையில சில சீசன்ஸ்ல யுத்தங்கள் பெருக தொடங்கும். ஏனோ தெரியாது, அந்த கடந்து வந்த காலத்துல ஒரு போராட்டமா 2 நிறையங்க எல்லாமே சேர்ந்து ஒரே காலத்துல வந்து நம்மை தாக்க தொடங்கும் போதும் எனக்கு உங்களை குறித்த சாட்சி என்ன தெரியுமாங்க? அதிலும் நீங்கள் நின்றீர்களே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். When the battle increase, யுத்தங்கள் பெருகும் போது, வாழ்க்கையில சில போராட்டங்கள் நிறைய இருக்கும் போதும் சோர்ந்து போகாதிருங்கள், வேறி ஆயிடாதீங்க.
இளைச்சு போயிடாதீங்க. உங்க சிந்தனை சிதறாமல் எதை செய்கிறீர்களோ முழு பலத்தோடு செய்யுங்கள். என்னைக்கு கவனம் இழக்கிறோமோ அன்னைக்கு சொல்லுவோம், நான் களைத்து போய்விட்டேன், நான் சோர்ந்து போய்விட்டேன். அப்புறம் சாட்சி வேற, அந்த எழுதுகிற சாட்சி வேற. ஸ்டாப் ஆல் தட். எல்லாத்தையும் ஓரங்கட்டுன்றாரு. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவமான யாவற்றையும் அகற்றிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமா இருக்க கிறிஸ்துவை நோக்கி கவனமா ஓடுங்கள். லைஃப் இஸ் வார்ஃபேர். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்களேன். என்னைக்கு தான் பாஸ்டர் நான் நிம்மதியா இருப்பேன்? இருக்கவே முடியாது. வாழ்க்கை அப்படிதாங்க. ஒரு போராட்டம் முடிஞ்சு கொஞ்சம் இளைப்பாருவீங்க, அடுத்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா. எனக்கு எதுவுமே வேணாமா, ஒரு கட்டில் போட்டு படுத்திக்கிறியா, உனக்கு எந்த போராட்டம் கிடையாது, எந்த பேயும் உங்ககிட்ட வரப்போறது. ஜெயிக்கணும், ஒரு தூரம் போகணும், சாதிக்கணும், அந்த கரையில் நிற்கணும்னா எப்பவுமே சொல்ல மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் டெவல் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் ஜெயித்து போகணும்னா உங்களுக்கு என்ன தேவைங்க? கவனம் தேவை. ஏன் சிதறுகிறார்கள்? வாழ்க்கை போராட்டம். நொந்து போன ஒரு கூட்டம் ஜனங்கள். நீங்க பாருங்களேன், மன்னிக்கணும், ஆமென். ஹல்லேலூயா. வார்ஃபேர் இஸ் நேச்சுரல். கீப் ஃபைட்டிங், கீப் ஆன் கோயிங். ஸோ எது உங்களை சிதறடிக்க செய்கிறது? போராட்டங்கள். வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்தது. இந்த உலகத்தில் உங்களுக்கு துயரம் உண்டு. பக்க சொல்ல, இந்த யுத்தங்கள் எதுவும் உன் கவனத்தை சிதறடிக்காம காத்துக்கோ. வாழ்க்கையில துன்பங்கள் உண்டு, வாழ்க்கையில சில யுத்தங்கள் வரும். நிறைய பேர் தொடர்ச்சியான யுத்தங்களை சந்தித்ததனால் வாழ்க்கையில எதுவுமே செய்யாதவர்களாய் கவனம் சிதறி போய் இன்றைக்கு ஒரு நடுத்தரமான வாழ்க்கைக்கு வந்து விட்டார்கள். உங்களை உற்சாகப்படுத்துறேன். லைஃப் இஸ் பேட்டில். கீப் ஃபைட்டிங், கீப் ஃபைட்டிங், கீப் ஃபைட்டிங், கீப் ஃபைட்டிங், கீப் ஃபைட்டிங். One day very soon you will shout upon the cross, it is finished. சீக்கிரம் நீங்க முடிப்பீங்க, ஜெயமா முடிப்பீங்க, உங்க சந்ததிகளோடு முடிப்பீங்க. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. Don't let warfare distract you. Number 2, ஏன் நம்முடைய கவனம் சிதறுகிறது? இரண்டாவது இப்படி சொல்றேன், ஜனங்கள். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஜனங்கள். இந்த ஜனங்கள்னு இருக்கிற வரைக்கும் உங்களை யாராவது காயப்படுத்துவாங்க. நீ பாட்டுன்னு, அந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது, நீ பாட்டுன்னு போயிட்டு இருப்ப, உன்னை வேணும்னே வம்பு கிழிப்பாங்க. நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும், யாராவது உங்களை காயப்படுத்துவாங்க. wounds, pains, hurts. ஏன் இன்னைக்கு நிறைய பேருடைய கவனங்கள் சிதறி இருக்குன்னா, உள்ளங்கள் என்ன இருக்குங்க? காயப்பட்டு இருக்கு. இன்றோ என்னெல்லாம் யாரும் காயப்படல, கவலைப்படாது, அடுத்த வாரம் வருது இல்ல. somebody will hurt you, somebody will wound you. Amen. Whether you like it or not, you will be wounded in life. Amen. வாழ்க்கையில யாராவது மனிதர்கள் உங்களை கண்டிப்பா காயப்படுத்துவாங்க. யார் இல்லைன்னா கவலைப்பட, கட்டி இருக்கிய ஒருத்தனை அல்ல ஒருத்திய, they will do it. somebody will do it. Amen. wounds and scars. நம்ம பட்ட காயங்கள் திரும்ப திரும்ப அதே இடத்துல படும்போது நம்முடைய கவனங்கள் சிதறுகிறது. நேசித்த ஒரு நண்பனால் வருகிற துரோகங்கள். ஆமென். நீங்க நல்லா வாழ்ந்து வாழ்க்கை தெரிஞ்சிருந்தா நீங்க புரிஞ்சுப்பீங்க. பிட்ரேயல் அல்லது ஏமாற்றங்கள் அல்லது தள்ளுதல்கள் அல்லது புறக்கணிப்புகள் அல்லது எப்படி சொல்ல ஏமாத்துதல்கள் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் இருக்கும். அதெல்லாம் தாங்கிட்டு என் கவனம் சிதறாம என் பயணத்தை ஜெயமா முடிப்பேன்னு சொல்றவங்க, விசுவாசத்தை துவக்கினவரை முடிக்கிறமா இருக்கு, கிறிஸ்துவை நோக்கி என் ஓட்டத்தை ஓடுவேன். இன்னொன்னு பார்த்துருக்கீங்களா? கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. நீ நான் இன்னும் வரலன்றீங்க, வாங்கன்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுங்களை? பார்த்துக்கோ, அந்த மாதிரி ஆளெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க டைரியில. அடுத்த முறை கூப்பிட்ட போகாதீங்க அவன் நிகழ்ச்சிக்கு. கண்டிப்பாக காயங்கள் நமக்கு இருக்கும். somebody will target you, somebody will hit you so hard in life, so many wounds. இந்த காயங்கள் நிறைய பட்டுச்சுன்னா என்ன தெரியுமா செய்யறாங்க? நிறைய பேர் மறைஞ்சிடறாங்க, வாழ்க்கையில ஒளிய நினைக்கிறாங்க, ஒரு குகையை தேடுகிறார்கள். மனிதர்களை சந்திக்க அவர்கள் என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. ஆமென். நீங்க அப்படி செய்யக்கூடாது. hurts and pains will make us to hide in a cave. இப்படிலாம் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இவன் இப்படி பண்ணிட்டானே, நம்ம என்ன பண்றோம்? வித்ட்ரா பண்ணி ஒரு குகைக்குள்ள போய் இருந்துடணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ இந்த குகைக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த பூமியில நீ இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை பயணத்துல யாராவது உன்னை காயப்படுத்துவாங்க, ஏதாவது உன்னை சொல்லி இதயத்துக்கு வேதனையையும் உனக்கு கண்ணீரையும் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு வெக்கத்தெல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு எலியாவுக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன், நீ போக வேண்டிய தூரம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா.
எல்லாரும் உங்க தோளை தட்டி கவலைப்படாத மகனே, கவலைப்படாத மகளேன்னு சொல்றதுக்கு இந்த ஊர்ல வாழ்றவங்க எல்லாம் பாஸ்டர் கோஷி கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு விதம். See some of the people, ஜனங்களை பார்க்கிறேன், இங்க பேசிட்டு இங்க பேசுறதுக்குள்ள ரெண்டுமே ரெண்டு வித்தியாசமான கோணங்கள்ல நிக்குதுங்க. இது ஒன்னு சொல்லுது, அது வேற மாதிரி சொல்லுது. என்ற தெய்வமே, people are going to wound you, hurt you. Don't hide yourself. Wipe the shame, heal the wound, wait upon God and move forward. ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? நல்லா கேட்டுக்கோங்களேன். காயப்பட்டீங்கன்னு வைங்களேன், மறைச்சிக்கோ, சொல்லாதீங்க எல்லார்கிட்டையும். நான் சாட்சியில் போய் எனக்கு காயப்படுத்திட்டாங்க அவ்வளோ பண்ணாத. இந்த கள்ளப்பேய் இருக்கான் பாருங்க. நானே இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கேன் முன்னாடியெல்லாம். ரொம்ப இந்த சிங்கம் கூட அது காலையில் சோம்பேறி ஒரு இடத்துல ஆணு பொழந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கிடைக்கும்னு படுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நொண்டிட்டே வரும் பாருங்க ஒரு மானு. ஓடுற குரூப்பாக இருக்கிற மானு அவ்வளோ சீக்கிரத்தில் போய் அதால் தாக்க முடியாது. அதனால அதுங்க ஒன்றா நிற்குதுங்க. ஆனால் ஒன்று நொண்டிட்டே வரும் பாரு, அன்னைக்கு அது பிரேக்ஃபாஸ்ட். காலு முடியலாம் கூட நடக்க முடிகிற மாதிரி போ. உன் கூட்டத்தை விட்டு ஒதுங்கிடாத. உள்ள உடைஞ்சிருக்குன்னு 4 பேருக்கு சொல்லிட்டு தெரியாத. சாத்த அவனை முடிச்சிருவான். ஐயோ காயப்படுத்துறான் காயப்படுத்துறான் சொல்லாத. பட்டு இருக்கு, நொங்க இருக்கு. இது எதுக்கு 4 பேருக்கு வாய்ஸ் வாய்ஸ் வாய்ஸ். Oh God, hide your pain. Take it to God. Take it to Jesus. Don't even take it to your pastor. இல்லையா சொல்ல மாட்டீங்கன்னு. Amen. டெய்லி காயப்பட்டேன் காயப்பட்டேன் காயப்பட்டேன்னா டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுவேன். டோன்ட் டூ தட். தைரியமாக இருங்கள். கஷ்டம்தான் வாழ்க்கைன்னு சொல்ல வந்தேன். ஒரு வேலையை சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் உங்கள் கண்களை கர்த்தர் மேலே வைப்பீங்க துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் வரும்போது? ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுமாங்க, உங்களால் நிர்ணயிக்க முடியாத உங்கள் நண்பன் கிட்ட கூட உங்கள் வேதனை சொல்லிடாதீங்க. உங்க கூட இருக்கிறவங்கள உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா அவங்க கிட்ட போய் உங்க இதயத்தினுடைய சஞ்சலங்களை யார்கிட்ட என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. கர்த்தர்கிட்ட போங்க. நல்ல மனிதர், அவரை தெரியுங்க. 30 வருஷம் என் கூட இருந்திருக்காருங்க. என் கஷ்டத்துல துன்பத்துல எனக்கு எப்பவுமே அவர் துணையா இருப்பார். அவர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார்னு நல்லா தெரிஞ்சாதாங்க நீங்க சொல்லணும். ஊர்ல இருக்கவங்க கிட்ட உங்க வேதனையை சொல்லவே நீங்க கூடாது. இல்லையா சொல்ல மாட்டீங்களா? wounds distract people from their focus. Number one is people. Number one is the struggles of life, and number 2 is people. Number 3, இங்கிலீஷ்ல சொன்னா ஒரே வார்த்தையில சொன்னா எப்படி சொல்லலாம்? அலையிறது. பக்கம் சொல்ல அலையாதீங்க. அலையாதன்றதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அலையாத விருந்த சொல்லுவாங்க. அந்த அலையிறதுல இது எங்க போறேன்னு தெரியாம அலையிறது உங்கள் கவனத்தை சிதறடிக்கும். லாஸ் ஆஃப் டிரெக்ஷன், வாண்டரிங். எப்படி சொல்லலாம் எப்படி தெரியல. நீங்கள் ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க. அந்த முடிவின் விளைவுகள் என்ன செய்றீங்க? ஒவ்வொன்றா தப்பு செஞ்சு அடுத்தது என்ன செய்யணும்னு கூட தெரியாமல் வாழ்க்கை சிதறண்டு போய் வாண்டரிங் சீசனுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறங்க. கவனமாக உங்கள் முடிவுகள் எடுத்து அலைச்சல் படாதவர்களாய் வாழ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒரே இடத்துல சுற்றி சுற்றி எனர்ஜி மட்டும்தான் வேஸ்ட் ஆகுதே தவிர we are lost our direction in life. ஒன்று தொடுறீங்க அதை ஊற்றுவீங்க, இதை பண்ணுவீங்க அதை ஊற்றுவீங்க, அதை பண்ணுவீங்க அதை ஊற்றுவீங்க. ஏன்னா வாழ்க்கை என்னாச்சு? இன்னைக்கு சிதறுண்டு போயிருக்கு, அலைச்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு வாண்டரிங் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களெல்லாம் கர்த்தர்கிட்ட போய் முழந்தாள் படிட்டு, கர்த்தாவே நீ எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கர்த்தர்கிட்ட கேட்டு என் நடைகளை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. நான் அலைஞ்சது போதும், என் வாழ்க்கையில் நீ மிச்சமாக வாழுகிற வாழ்க்கை நன்றாக வாழ்ந்திய முடிவு நல்லா இருக்கணும்னு கர்த்தர்கிட்ட கேட்குறவங்க தான் ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? Have you seen people that are going and going and going and never arriving? எப்படி சொல்லலாம்? அது ஆங்கிலத்தில் சரியா இருக்கு, தமிழாக்கன்னு தெரியல. They keep going and going and going but never arriving at the goal. அவங்க செய்வாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்க, ஆனால் ஒரு நாளும் அவங்க சேர வேண்டிய கரையில் சேரவே மாட்டாங்கன்னு வாழ்றவங்களை கண்டு வேதனைப்படுறங்க. போதும், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு, பயணத்துக்கு ஒரு முடிவு உண்டு, அழைப்புக்கு ஒரு பரிபூர்ணம் உண்டு, அசைன்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீஷன் உண்டு. You have to reach it. 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் முடிப்பேங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு முடிச்சாரா? அவருக்கு முன்னே இருந்த மகிழ்ச்சியை உணர்ந்து அவர் கால்வரிக்கு சென்று எல்லாம் முடிந்ததென்று முடித்தார். நீங்களும் முடிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 4வது இப்படி சொல்றேன், the reason why people get distracted is, காரணம் என்னன்னா, சில விஷயங்களுக்காய் காத்திருந்து
காலங்கள் things never happen in life. நிறைய விஷயங்களுக்காய் காத்திருப்பார்கள். nothing happens. hope deferred makes the heart sick. நம்பிக்கை சிதறும் போது இதயம் இளைத்து போகிறது. ரொம்ப வருஷம் ஒரு விஷயத்துக்காய் காத்திருக்கிறீர்கள், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றின கவலையே வேண்டான்னு நீங்கள் என்ன செய்றீங்க, விடுற அளவுக்கு வந்துடுறீங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், பொறுமையாக இருங்க, கர்த்தர் செய்து முடிப்பார். கொஞ்ச நாள் காத்திருக்கிறோம், நடக்கலைன்னொன்னே பாட்டி பழமொழிகள் நிறைய இருக்கு, தாத்தாங்க சொன்ன பழமொழிகள் நிறைய இருக்கு. என்ன நல்லா கேளுங்க, இது உங்களுக்கு நல்ல பாடம். இந்த எல்லா பழமொழிகளும் வெற்றி பெற்றவர்கள் சொன்னதல்ல. தாத்தா கோட்டை விட்டாரு, அப்போ அவர் சொன்ன வார்த்தை அது. அதை எடுத்தும் வாழ்க்கை என்ன செய்யாத, கட்டாத. வசனமாகிய வார்த்தை மேல உங்க வாழ்க்கை. அவரு கவுந்துட்டோன்னே என்னடா பொல்லாத அப்படி இப்படி ஒண்ணுன்னா சொல்லியிருப்பாங்க. இது எந்த பழமொழியும் உங்களுக்குரியது, உங்களுக்கு கர்த்தர் தந்தது, கர்த்தருடைய வசனம். ஆமென். So Proverbs, many of these பழமொழிகள் are developed by failed people. So don't do it. என்னடா பொல்லாத வாழ்க்கை, இதுக்கு போய் அழட்டிக்கலாமா? வாழ்க்கை பொல்லாதெல்லாம் கிடையாது, நல்லது. நீங்க ஜெயிப்பீங்களா? So the reason why some of them are distracted is delay. ஜோசப் நம்ம நிறைய சிந்திச்சுட்டே வரோம், அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்குங்க. ஜோசப் ஒரு மனுஷன் ஆழமா படிச்ச வாழ்க்கையில வெற்றி பெற்றுலாங்க. ஆமென். அவர் எதிர்பார்த்தது நடக்காமல், அவர் பிட்ரை பண்ணாங்க, டினை பண்ணாங்க, குற்றச்சாட்டுகளை வச்சாங்க, சிறையில் வச்சாங்க. எல்லாம் நடந்தும் அவன் மனப்பங்கில் சிதறாதவனாய் நிற்கிறான். ஒரு நாள் கர்த்தர் அவனை தேவ திட்டத்தில் கொண்டு வந்து அவனை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் வச்சாரா இல்லையா? இப்ப பக்கத்துல உன் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாக போகாது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையே சொல்லுங்க பார்க்கலாம். your wait is not in vain. கண்டிப்பா கர்த்தர் செய்து முடிப்பார். மோசே 40 வருஷம், எத்தனை வருஷங்க? நானா இருந்தா போங்கடான்னு விட்டுட்டு இன்னைக்கே செத்து போயிருப்பேன். 40 வயசுல எகிப்திலிருந்து புறப்படுகிறார், ஒரு குற்றத்தை செய்து விடுகிறார். அந்த குற்றத்திலிருந்து தப்பித்தோ ஏதோ ஒரு காரணத்தால அவர் மீதியானை வனாந்தரங்களுக்கு போய் விடுகிறார். அங்க போனதுக்கு அப்புறம் 40 வருஷம் வீணான மாதிரி காணப்படுகிறது. ஆனால் அந்த 40 வருஷத்தை ரீகாலிபிரேட் பண்ணி எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 40 வருஷத்துல தான் அவர் மனைவியை சந்தித்தார். அந்த 40 வருஷத்துல அவருடைய வாழ்க்கையிலே பெஸ்ட் கவுன்சிலரை சந்தித்தார், அவருடைய மாமனார். என்ன அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார் மோசேக்கு? ஆமென். நீங்க காத்திருந்து நடக்கலன்னு நினைக்கிற காலத்துல தான் கர்த்தர் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்றார். he met his wife, he met his best counsel. எல்லாத்தையும் விட சொல்லுமா, அந்த 40 வருஷம் என்ற தாமதத்துல தான் முற்செடியை சந்தித்தார். அந்த 40 வருஷம் என்ற தாமதத்துல தான் இருக்கிறவராகவே இருக்கிறவரை சந்தித்தார். நான் உங்க கையை கொஞ்சம் உயர்த்துவீங்க. நான் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன், நீங்க காத்திருக்கிற விஷயங்கள், விசுவாசத்தோடு காத்திருக்கிற விஷயங்கள் ஒன்றும் இளைப்படையாது. கண்டிப்பாக முடிவுண்டு, நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் காத்திருப்பு வீணாவதில்லை. your wait is not in vain. hallelujah, praise the Lord. இந்த 90 நாட்கள் நம்முடைய ஜெபத்துல நீங்க நிறைய பேர் ஜெபிக்கணுங்க. என்னுடைய ஜெபம் இந்த 90 நாட்கள்ல மோசே சந்தித்தது போல சில விஷயங்களை நீங்க சந்திக்கணும். முற்செடியை சந்திக்கணும், இருக்கிறவராகவே இருக்கிறவரை சந்திக்கணும். பல வருஷம் காத்திருந்து நடக்காததெல்லாம் இந்த ஜெப காலத்தில் நிறைவேறட்டும். ஹalleluya, ஆமென். 17 வயதில் வித்து போட்டு 30 வருஷத்தில் ராஜரீகத்தில் வந்த போதும் தாமதங்கள் இருந்தாலும் அந்த தாமதங்களை கர்த்தர் வீணாக்கவே இல்லை. ஒரு நாள் பரவோனுக்கு முன்னே நின்று வாழ்க்கையை காண கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். முடிக்கவே ஆசைப்படுகிறேன். இவ்வளவு தூரம் பேசினது யாருக்கா புரிஞ்சுதா? இந்த எல்லா புள்ளிகளும் முக்கியமானவைகள், வாழ்க்கைக்குரியது. I want to close this. 84ஆம் சங்கீதத்தின் 2 வசனத்தை பிடிச்சிட்டு அண்ணன் நமக்காக ஜெபிப்பாங்க. and we will close Psalm 84:5-7. 84 5-7. Blessed is the man whose strength is in you, whose heart is set on pilgrimage. பக்கத்துல இது ஒரு பயணம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பயணத்தில் as they walk through the valley of Baca, இந்த பாக்கா என்பது கண்ணீரின் பள்ளத்தாக்கு. they make it a spring. the rain also covers it with pools. 7வது வசனம், they go from strength to strength and each one appears before God in Zion. தமிழ்ல படிச்சலாமா? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களும் நிரம்பும்.
அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயான்னு சொல்ல மாட்டீங்க? எதுவுமே இந்த பயணத்தின் மேல உங்க இதயத்தை வச்சிட்டீங்க. பக்கத்தில் சிதறாத, உடையாத, கவனம் போயிடக்கூடாது. ஆமேன். இடப்புறம் வலப்புறம் சாயாதீங்க. கிறிஸ்துவை நோக்கி உங்கள் ஓட்டத்தை கவனம் சிதறாம நீங்க ஓடணும். Your heart is on a pilgrimage. You are going somewhere. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எங்கேயோ ஒரு தூரம் போறீங்க, ஒரு உயரம் போறீங்க? Two things I want to tell from this psalm, and I will close with prayer. We will close today with prayer. One, உங்க இருதயம் ஒரு focused heart எப்படி இருக்குன்னா, அது கண்ணீரின் பள்ளத்தாக்க கூட ஜீவ நீரூற்றாக. பயணத்தில் கண்ணீர் இருக்குன்னு சொல்லியிருக்கு, பாக்கா அப்படின்னு சொல்லியிருக்கு, வேலி ஆஃப் டியர்ஸ். நீங்க அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போகும்போதும், அழுகக்கூடிய எல்லா சூழல் இருக்கும்போது அழுகுறீங்க. ஆனாலும் நீங்க அந்த அழுகையில் கூட நீங்கள் அந்த பள்ளத்தாக்கை கூட நீங்க பாசிட்டிவா மாத்துறீங்க. உங்க வாழ்க்கையின் நெகட்டிவ் எல்லாம் இந்த பயணத்தில் நான் பாசிட்டிவா மாத்துவேன்னு சொல்றவங்க வந்து அவர் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கண்ணீர் உனக்கு ஒரு நண்பன் போல இருந்திருக்கலாம். இனி நான் ஜெபிக்கிறேங்க, கர்த்தர் அந்த கண்ணீரை உன்னை விட்டு எடுப்பார். இந்த பள்ளத்தாக்கில் கண்ணீர் இருக்கு, ஆனா அதை பாடலா மாத்துங்க, அதை ஜெயமா மாத்துங்க. இதில் அந்தகாரம் இருக்கு, அதை வசனத்தின் வெளிச்சமாய் மாற்றுங்கள். அதில் வியாகுலங்கள் இருக்கு, அதை நகைப்பை மாற்றுங்கள். இந்த பயணத்தில் உங்களுக்கு பல சூழல்கள் சாதகமா இல்லை என்றாலும் அழுகிற நீங்க கூட அழுகையின் பள்ளத்தாக்கை ஜீவ நீரூற்றாக மாற்றணும். அப்படின்னா come on, transform every negative into positive. ஆமென். நம்பிக்கையை என் கூட கையை வச்சு சொல்ல, இந்த பயணத்தில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தரை கொண்டு எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன், சந்தோஷமா கரை சேருவேன், வெற்றிகரமா கரை சேருவேன். பக்க சொல்ல, நான் அழுவேன்னு நினைச்சேன், நீ அழக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நான் புன்னகை பூத்து அதனூட நடந்து என் கரை சேர்வேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Number 1, you must transform the negative into positive as you go in this path of pilgrimage. இரண்டாவது, இந்த பயணத்தில் நீங்கள் போகும்போது கவனம் சிதறாம இருக்கணும். focused heart, ஒரு கவனம் சிதறாத இருதயம்னா அது எப்படி தெரியுமா? பலத்தின் மேல் பக்கம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பலன் இருக்கு, அறிவு வளர்ந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் ஞானம், தவறுகளில் கற்றுக்கொண்ட ஞானம், நான் செய்த தப்பான முடிவுகளின் விளைவுகள் கற்றுக்கொண்ட அறிவாற்றல் எல்லாமே கொஞ்சம் பலனா இருக்காங்க. You go from strength to strength. Amen. Hallelujah. எதை நீங்க பலனா மாத்த நினைக்கிறீங்களோ அது பலனா இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்றவங்க பார்த்துருக்கீங்களா? சிலர் இந்த கைக்கு மட்டுமே பண்ணிட்டு இருப்பான், இது மட்டும்தான் குண்டாகும், காலெல்லாம். சிலர் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பயங்கரமாக வெயிட்டை தூக்கி. அவர் பார்த்தா எப்படி இருக்கும், 38 ஷோல்டர் இருக்கும், காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும். இல்லைங்க, ஸோ காலுக்கு பண்ணால் கால் குண்டா இருக்கும், கைக்கு பண்ணால் கை குண்டா. எந்த ஏரியாவில் உனக்கு பலன் வேணுமோ அந்த ஏரியா உன்னுடைய பலனை என்ன பண்ணிக்கணுங்க? ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். You must strengthen it. Amen. So whatever you focus on, you will make it grow from strength to strength. So life is hard and we go through life. Sometimes we focus on the wrong thing, we focus on the negative. நெகட்டிவையே ஃபோக்கஸ் பண்ணிருந்தேன்னு வைங்களேன், நெகட்டிவ் ஸ்ட்ராங் ஆகிடும். பாசிட்டிவையே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ஸ்ட்ராங் ஆகிடும். பலத்தின் மேல் பலன் அடைஞ்சு போகணும்னா உங்கள் கவனம் எது மேலே இருக்குன்றது ரொம்ப முக்கியம். டெய்லி உட்காந்து நீ வேண்டாததே பேசினா நீ வேண்டாததாக மாறிடுவேன். ஆமென். ஃபோக்கஸ் ஆன் த லார்ட் அண்ட் த பில்கிரிமேஜ். உனக்கு முன்னே இருக்கிற ஓட்டத்தில் நீ எப்படி ஓடணும்? பலத்தின் மேல் பலம். ஆமென். ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு செய்வார், என் கூட இருப்பார், என்னை கைவிட மாட்டார். சாத்தாவனை வஞ்சிக்காம காத்து கொள்ளுங்கள். இந்த காலங்களில் இந்த 90 நாட்களில் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் குறைங்கோ. ஒரே ஒரு அம்மா தான் ஆமேன்னு சொல்லிச்சு. கர்த்தர் மேல இன்னும் நோக்கமா இருக்கணும்னா வயிற்ற கொஞ்சம் காலியா வைங்கோ. You can pray more. Amen. Battles of life, வாழ்க்கையினுடைய யுத்தங்களில் நீங்கள் ஜெயிக்கிறவளா இருக்க வேண்டும். நம் ஆண்டவர் தான் எனக்கு துவக்கமும் முடியுமா இருக்கிறார். நான் ஜெபிக்கிறேங்க, இந்த 90 நாளில் இதுவரைக்கும் இல்லாத ஆவிக்குரிய தெய்வீக சந்திப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து
இந்த பயணத்தின் முடிவில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை காண நீங்கள் உடஞ்சு நொந்து நெகட்டிவாக இல்லை, ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர், எல்லா மட்டுப்படுத்தும் அளவுகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் எல்லா தாமதங்களையும் ஜெயித்து கொண்டு எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்து உயரத்தில் நீங்கள் இருப்பீர்கள், வெற்றியாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இன்னும் நமக்கு 15 நிமிஷம் நமக்கு முன்னாடி இருக்கு. Shall we stand in the presence of God? கொஞ்சம் நெருக்கி முடிச்சிருக்கேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம், கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம், கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார், அவரில் நாம் எங்கள் இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம்.